லூக்கா 23 31. லூக்கா 23:31. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் தூசி படிந்த சாலைகளிலே இரத்த கோரமாய் அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது கோரமாய் அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த எருசலேம் குமாரத்திகள் பொதுவாக லேடிஸ் ரொம்ப ஈஸியாக அழுவாங்க. ஸோ அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்து, ஐயோ பாவம் மரியாள் மகன் எப்படி வளர்த்தாவா, மரியா எப்படி போகிறாரே, எத்த கடலில் போகிறாரே என்று சொல்லி அவரை பார்த்து அழுதாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால், நான் தான் பச்சை மரம், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே ஒரு தவறான ஒரு உபதேசம் தலைவிரித்து ஆடுகிறது. அது என்ன தெரியுமா? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதால் நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. I love that doctrine to scorn. ஏளனமாய் நான் அந்த உபதேசத்தை பார்த்து சிரிக்கிறேன். ஏசு அழகாக சொன்னார், நான் பச்சை மரம்பா, எனக்கு இவ்வளோ பண்ணாங்கன்னு சொன்னால் பட்ட மரமாகிய உங்களுக்கு அவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னான். வசனத்துக்கு திருப்புங்கள், பிலிப்பியர் 1:29. ஏன்னா உங்களுக்கு பலவிதமான துருபதேச காற்றுகள் உங்களை நோக்கி வீசும் பொழுது நீங்கள் நிலையாக நிற்க வேண்டுமானால் உங்களுக்கு இந்த வசனங்கள் நிச்சயமாக உங்கள் மனதிலே ஒரு உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:21. ஏனெனில் கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு, ஐயோ அந்த வேர்டை பாருங்க, அருளாம். எது பாடுபடுறது? அருளாம். நான் அந்த அருளை குறித்து வச்சிருக்கேங்க, அருளப்பட்டிருக்கிறது. So in a sense suffering is a blessing. ஒரு வகையிலே சொல்ல வேண்டுமானால் பாடுகளும் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் வசனத்தை துவக்குகிறேன், நீங்கள் முடியுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அந்த உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கும் சொல்லி அந்த இடத்துல இல்லை. அந்த உபத்திரவத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? திடமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஏன்னா அல்டிமேட் விக்டரி நான் வின் பண்ணிட்டேன், முடிவான வெற்றி நமது. பட் அன்னைக்கு அந்த உபத்திரவம் உண்டுன்னு சொன்னா, you will have, you will be having, you will be going through, it will be a part of your life. You cannot escape suffering, you have to enlist in suffering. It will be there, but amidst suffering don't lose your joy, stay cheerful. அந்த பாடுகளின் நடுவிலே திடமாய், உறுதியாய், மகிழ்ச்சியாய், உற்சாகமாய் நில்லுங்கள். அதுதான் அங்க உபதேசம். அப்போஸ்தலர்கள் தாங்கள் ஸ்தாபித்த சபைகளை திரும்ப போய் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், உபத்திரவங்களின் வழியாய் இல்லை, அநேக உபத்திரவம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற அந்த பாதையே, அந்த வழியே என்னதுதான்? மார்பிள் இல்லை, சஃபரிங், பாடுகள், அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தெரியுமா? வெர்பல் அபியூஸ், அதாவது வார்த்தைகளினால் மக்கள் நம்மை தாக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வீட்டெஜமானாகிய என்னையே பெயல்செபூல் என்று சொன்னால், பிசாசு பிடித்தவன் சொன்னா கூட பரவாயில்ல, நீயே பிசாசு, right? If you are possessed, that is one thing, but you yourself is a personification of Satan. பெயல்செபூல் யாரு? பிஎல்செபூல் யாரு? பெயல்செபூல் யாரு?
பிசாசுகளின் தலைவன் யாரு? சாத்தான். அப்போ ஜீசஸை பார்த்து யூ ஆர் டீமன் பொசஸ்ன்னு சொல்லல, யூ ஆர் சைட்டன். அப்போ ஜீசஸ் சொல்றாரு, என்னைய பார்த்து ஐ எம் சேவியர், என்னைய பார்த்து சைட்டன் நீ தான் சாத்தான்னு சொல்லி என்னைய பார்த்து சொன்னா உங்களை எப்படித்தான் அழைக்க மாட்டாங்க? எப்படித்தான் அழைக்க மாட்டாங்க? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவன் எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம் அதுக்குதுன்னு என்ன துடிக்கிறோம். சாத்தான்ங்கிறதுக்கு மேல ஏதாவது மோசமான வார்த்தை இருக்கா? யோசித்து பாருங்க. உங்களை சிந்திக்க வைக்கிறேன். இப்போ இந்த காலையில் கேள்விகளை கேட்டு சிந்திக்க வைக்கிறேன். சாத்தான்ங்கிறத விட ஏதாவது அதிகமான ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இருக்கா? அது ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவியினால பிசாசுல துரத்துக்கிட்டு இருந்தவரை பார்த்து பிசாசுகளின் தலைவனாலே துரத்துக்கிறான்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி ஒரு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாருங்க. இது நமக்கு வருமா? கண்டிப்பா வரும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் வையப்படும் பொழுது, எங்க ஊர்ல திருநெல்வேலியில் வையப்படுறதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏசுறதுமாங்க. அவர் வையப்படும் பொழுது, ஏசப்படும் பொழுது மாருத்திரமாக அவர் வையாமலும் திரும்ப ஒன்றும் பேசாமலும் தம்மை நியாயமாய் நியாய்ந்து இருக்கிறவரிடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அடிச்சுவடுகளே நாம் பின்பற்றுவோம்னு இருக்கு பைபிள்ல. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோன்னு சொல்லி ஒரே இடத்துல தான் இருக்குது. அது எதுல தெரியுமா? இந்த வெர்பல் அபியூஸ் அண்ட் சஃபரிங்ல தான் இருக்குது. இந்த வார்த்தைகளினால் அடிபடும் பொழுது மறு உத்தரவு சொல்லாமல் பதில் நல்லா கொடுத்தேன் பிரதர், அவர் இனிமே அவர் இந்த பக்கமே வரமாட்டார் பிரதர். இதா வெற்றி, இது தோல்வி. உங்களுடைய தோல்வியிலே நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். அது வெற்றி இல்லை. நியாயமாய் நியாயந்திருக்கிறவருக்கு அங்க சொல்லிட்டார், இங்க நீ உட்கார்ந்து இருக்கிறது சேர், யுவர் சேர்மன். பட் நான் சேரை பார்க்க மாட்டேன், நான் த்ரோனை பார்ப்பேன். அங்க அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நீ இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறார். You are chairman, but I am interested in my throne, God on the throne. அப்படின்னு சொல்லி நியாயமாய் நியாயந்திருக்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. அது மட்டும் இல்லை, வெர்பல் அபியூஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் அபியூஸ் கூட நமக்கு வரும். மத்தேயு 10:17. மத்தேயு 10. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு 12 பேரை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு பணிப்புரை அப்படின்னு சொல்லலாம். பணிப்புரைன்னு சொன்னால் கமிஷனிங் அட்ரஸ், அதாவது ஒரு பணிக்கு அனுப்பும் பொழுது ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புவாங்க. அட்ரஸ் சொன்னால் அவங்களுக்கு ஒரு விளக்கம், நீங்கள் இந்த இது இப்படி இருக்கும், இப்படி செய்யணுங்கிறதுக்கு. அந்த சாப்டர் ஃபுல்லாகவே அந்த பணிப்புரை தான். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் 17 பாருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அடி விழும். பிரியமானவர்களே, இந்த அடி யார் தெரியுமா? யார் அடிக்கிறது தெரியுமா? ஜெப ஆலயங்களில் அடி விழுமா. அப்போ என்ன அர்த்தம்? திருச்சபையிலே பின்வாங்கிய ஒரு கூட்டம் உண்டு. இந்த பின்வாங்கிய திருச்சபை முன் செல்லுகிற கிறிஸ்தவர்களை அடிப்பார்கள். The backslidden church will scourge the onward going Christians. இதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், என் நிமித்தம் தன் தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இப்படியெல்லாம் சொல்லிட்டு தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். 2 நாட்களுக்கு முன்பதாக நான் மஸ்கட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அங்கே அவங்களோடு கூட ஒரு 1.5 hours மெசேஜை நான் இரத்த சாட்சி மரணத்திற்கு அழைப்பு என்று ஒரு செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்துட்டு நீங்கள் இந்த இரத்த சாட்சி மரணத்திற்கு அழைப்பு ஆயத்தம் என்பதை குறித்து சமீபத்தில் எப்பொழுதாவது நீங்கள் ஏதாவது செய்தி கேட்டீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது, சமீபத்திலும் கேட்கல, பழைய காலத்திலையும் கேட்கல, அந்த செய்தியே இது வரைக்கும் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பைபிளில் நிறையா இருக்குது. இன்னொரு நேரம் வந்தால் நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இரத்த சாட்சிகளின் காலம் இன்னும் முடிந்து போகவில்லை. இந்தியாவில் மட்டும் இல்லை, இங்கேயும் திடீர்னு வரும். திடீர்னு சொல்லி இந்த ஆலயத்திற்குள்ள
2-3 கன்மன் வந்து இயேசு ஒன்றுதான் வழி என்று சொன்னால் சுடுவேன், பல வழிகளில் அவரும் ஒன்று என்று சொன்னால் பரவாயில்லை என்று மற்றவர்கள் போகலாம் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் இங்கே நிற்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக சுட போகிறேன், இயேசு ஒன்று தான் வழின்னா சுட போகிறேன், பல வழிகளில் அவர் ஒன்றுன்னு சொன்னால் பரவாயில்ல நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்? நீங்கள் என்ன தெரியுமா, இங்கே 4-5 பேர் தான் நிற்பாங்க. அந்த 4-5 பேரை அவன் சுட்டு கொன்ன பிறகு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அது எதுக்கு அவன்கிட்ட இது பண்ணணும்? நம்ம வெளியே போய் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கலாம்னு சொல்லு. வெளியே போய் சாட்சியாக இருக்கலாம், ஊரில் போய் சாட்சியாக இருக்கலாம். அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த டேஸ் ரொம்ப வந்திருக்குது, ரொம்ப பக்கத்தில் வந்திருக்குது, ரொம்ப பக்கத்தில் வந்துருக்குது. உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைக்கிற ஒரு காலம் வருகிறது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பேதுரு வந்து சிறைச்சாலையில் அடைபட்டிருந்தான். சபையார் அவனுக்காக மிகுந்த பாரத்தோடு ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அற்புதம் செய்து பேதுருவை விடுவித்தார். அதே அற்புதத்தை அவர் யாக்கோபுக்கு செய்யலையே, அதே அற்புதத்தை ஸ்தேவானுக்கு செய்யலையே. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளைய முறைங்க அவர்களை விடுவிக்கிறாருங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. ஸ்தேவான கல்லெறியும் பொழுது இந்த தேவதூர்கள்லாம் எங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? எங்கப்பா போனீங்க தேவதூர்கள்லாம்? எல்லா கல்லும் அவன் மேலே எய்ம் பண்ணது கூட விழுந்துச்சப்பா. அந்த கல்லை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடாது தேவதூர்கள், செட்டைகளை வச்சே நீங்கள் தடுத்துருக்கலாங்கப்பா, எங்கப்பா போனீங்க? அவன் என்ன விசுவாசம் உள்ளவ இல்லாதவனா? ஸ்தேவானை பற்றி சொல்லியிருக்கு, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிறைந்தவன் சொல்லியிருக்கு. அவனுக்காக சபையார் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பேதுருவுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணாங்களா? ஒரு யாக்கோபை வாழால அறுத்தாங்களே, அதுக்காக ஜெபம் பண்ணலையா யாருமே? விடுதலை பெற சம்மதியாமல் மேலான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு தங்களை சாவுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவ்விதமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து விட்டோம். இந்தியாவிலே நாங்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த தாவூத் இப்ராஹிம் என்கிற ஒரு அண்டர் வேர்ல்டு டான் வந்து 1.5 மாதத்துக்கு முன்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னு சொன்னால், இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. தமிழ் பேப்பர்னா கூட நான் யோசிப்பேன், ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னு சொன்னால், இந்தியாவை தாக்குவதற்காக நாம் ஒரு தனி அமைப்பு உண்டாக்க வேண்டும். அந்த அமைப்பினுடைய 2 நோக்கங்கள். ஒன்று, இந்து தலைவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும். 2வது, கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போது நுழைந்து சுட வேண்டும். இதை யார் இந்த நியூஸை வெளியே கொண்டு வந்தது தெரியுமா? நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அதாவது இந்தியாவில் இருக்கிற காரியங்களை உளவு பார்த்து அதிகாரபூர்வமாய் அறிக்கை இடுகிற அந்த நிறுவனம் சொன்னது, நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இப்போ நம்ம பேசுகிறது வந்து சும்மா வந்து இது ஒரு கற்பனை கிடையாது. ஜெப ஆலயங்களில் அடிப்பார்கள். பேக்ஸ்லைடர் ரிலிஜன் நம்மளை வந்து பிட்ரே பண்ணும். நம்மளை நிச்சயமாக அந்த பேக்ஸ்லைடர் ரிலிஜன் காட்டி கொடுக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சிலர் விடுவிக்கப்பட்டார்கள், சிலர் மடிந்தார்கள். இந்த 2ஐயும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். இந்தியன் ஸ்கூல்ஸ்குள்ளே யோகா வந்துருச்சுது, இந்தியன் ஸ்கூல்ஸ்குள்ளே சான்ஸ்கிரிட் வருது, என்னெல்லாமோ வந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையின் வழியாக நாம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறோம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டோம்?